இங்கே சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு வேணும், எனக்கு துக்கமே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். அப்படி உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த சந்தோஷத்தை உங்களால் தாங்க முடியாது. நான் ஒரு புக்கில் ஒரு கான்செப்ட் அந்த ஒரு விஷயத்தை படித்தேன். என்ன விஷயம்னா, இப்போ புத்தரோ ராமலிங்க அடிகளோ ஒரு விவேகானந்தரோ பார்த்தீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சவங்க. இப்போ விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே அவர் இறந்துட்டார் இல்லைங்களா? அவர் இறந்ததுக்கான காரணம்னு ஒரு ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம உடல் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு வச்சிங்களேன். கண்டினியூஸாக ஸ்வீட் எடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? நம்ம உடல் வந்து ஏதோ ஒரு நோய்வாய்க்கு உட்பட்டு கண்டிப்பாக நம்ம இறந்துருவோம். அதேமாரி நம்மளோட உடல் பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலையிலே இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஞான நிலை அடைஞ்சு எப்போதும் ஒரு முகப்பொலிவுடன் ஒரு சந்தோஷம் அந்த ஒரு நிலையிலேயே கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஒரு நார்மல் பர்சன் என்ன ஆவாங்கன்னா சோகமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டம் வரும். அப்படியே அதாவது ஒரு மூவிஸில் எப்படி ரவுடி வில்லன் பல விஷயங்கள் மாறி மாறி வருது. நம்ம உடல்லே அதே மாதிரி நிறைய அதுக்கும் ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. ஹார்மோன்ஸ் ஒரு சோகமாக இருக்கும்போது ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து ஒரே சீரான நிலையில் இருக்கும்போது நம்ம உடல் வந்து அதை தாங்காது. அதனால் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம நன்மைக்கு தான். வெறும் சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்க்காதீங்க. நம்ம நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருங்க. ஓகேங்களா?